Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம ஐஃபோன் 16 Pro Maxோட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த ஃபோனோட அன்பாக்சிங் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. இப்போ இதை ஃபஸ்ட்டு 2 மந்த்தாக நான் நல்லா யூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலான்னு சொல்லி இவ்வளோ நாள் நான் வீடியோ போடாமல் இருந்தேன். ஸோ இப்போ வாங்க இந்த வீடியோவில் நம்ம இதோட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டிசைன்லேருந்து ஆரம்பிச்சிருவோம். டிசைனு ஆஸ் யூஷுவல் ரொம்ப வருஷமாக இதே டிசைனை தான் வச்சு ஓட்டிகிட்ருக்காங்க. ஏன்னா இந்த கலரை மட்டும் அப்பப்போ மாற்றுவாங்க. 14, 15, 16க்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான கலர் கொடுப்பாங்க. இதில் நம்ம மாடல் நம்பரை தெரிஞ்சுக்கிறணும். இது டெசர்ட் டைட்டானியம் கலர் பார்க்க உண்மையிலே சூப்பர் தான். அதே மாதிரி இந்த கேமரா ஹம்ப் உண்மையிலே நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. அது உங்களுக்கு ஃபோனில் எப்படின்னு தெரில, பட் ஆனால் நேரில் பார்க்க நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கும், அதில் தான் ஃபுல்லாக இன்டெக்ரேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சைடில் பார்த்தா வால்யூம் ராக்கர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். மெயினாக இந்த ஃபோன் நான் வாங்குறதுக்கு காரணமே 2 விஷயம். இதோட டிஸ்பிளே, ரெண்டாவது இதோட கேமரா. டிஸ்பிளே சொல்கிறதுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலை, அந்தளவுக்கு கிளியராக இருக்குது. கிளாரிட்டி ரொம்ப சூப்பருங்க. அதாவது அந்த ஒவ்வொரு பிக்சல்ஸுன்னு சொல்லுவாங்க, அந்த பிக்சல் அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இதோட கேமராவில் இதுக்கு ஃபோட்டோஸ்க்கு அந்தளவு இல்லை, பட் ஆனால் வீடியோஸ்க்கு சூப்பருங்க. அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். 4K 60 ஃப்ரேமு, 120 ஃப்ரேமு எல்லாம் அசால்ட்டாக வீடியோ எடுக்குது. அப்புறம் இதோட ஸ்பெஷல்னு சொன்னால் பெர்ஃபார்மன்ஸ். நம்ம மல்டி டாஸ்கிங் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எந்த ஒரு இடத்துலையுமே லேகோ இந்த மாதிரி எதுவுமே ஆகலை. எவ்வளோ ஆப்ஸ் இருந்தாலும் ஈஸியாக ரன் ஆகும். அப்புறம் முக்கியமான விஷயம் எனக்கு இந்த ஃபோனில் பிடிச்சது இதோட அனிமேஷன் சின்ன மைன்யூட்டாக தான் இருக்கும், பட் ஆனால் அது நல்லா ரியலாக இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால், இப்போ பாருங்களேன், ஜஸ்ட்டு ஒரு ஏரோப்ளைன் மோடை ஆன் பண்ணுறோம். அந்த ஒரு ஏரோப்ளைன் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அது எப்படி போகுது, அது அப்படியே மைன்யூட்டாக ஷட்டிலாக வரும். அந்த டிசைன் எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இதோட பாசிட்டிவ்னு சொல்கிறது வீடியோ கிளாரிட்டி, நெட்டோட ஸ்பீடு எல்லாமே 4G 5G எல்லாமே சப்போர்ட்டடுங்கிறனால உங்களுக்கு எங்கேயுமே லேக் ஆகாது. நம்ம இப்போ யூடியூப்லேயே ஒரு வீடியோ நம்ம இப்போ வாட்ச் பண்ணுறோம். இது ஃபுல் ஹெச்டி குவாலிட்டியில் தான் நான் போட்டிருக்கேன். இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாகவே இருந்துச்சு. 120 Hz டிஸ்பிளேங்கிறதுனால உங்களுக்கு லோடிங் ஸ்பீடும் நல்லா இருந்துச்சு. இப்போ இது ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணியிருக்கு. ஒய்ஃபை நல்லா ஸ்பீடு நெட்டுங்கிறதுனால உங்களுக்கு நல்லாவே இருக்குது. இன்ஃபேக்ட் சிம் நெட்ஒர்க்லேயும் நல்லா ஸ்பீடாக இருக்குது. 5G நெட்ஒர்க் இருக்கிற இடத்துல உங்களுக்கு இதே ஸ்பீடு அதுலேயும் கிடைக்கிது. ஃபோனோட டிஸ்பிளே கிளாரிட்டி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நல்லாவே இருந்துச்சு கிளாரிட்டி. சாம்சங்கெல்லாம் தூக்கி சாப்பிட்றோம் போல் போகிற போக்க பார்த்தா. நம்ம ஃப்ரேம்ஸ் சேஞ்ச் பண்ணுறப்ப ஃபோன் லேக் கூட ஆகலைங்க. அந்தளவுக்கு ஸ்பீடாக லோட் ஆகுது.
நெக்ஸ்ட்டு வந்து இந்த டிஸ்பிளே கிளாரிட்டிக்கு அப்புறம் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்ப்போம். நான் வந்து பப்ஜி இதுக்காக இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். வந்து ஃப்ரேம் ரேட்டு சொல்லப்போனால் ஹெச்டி சப்போர்ட் ஆகுது. அதே மாதிரி ஹெச்டிஆர் அல்ட்ரா ஹெச்டிஆர் ஒன்றும் வரல. ஃப்ரேம் ரேட் வந்து எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் சப்போர்ட் ஆகுது. கிராஃபிக்ஸ் வந்து ஹெச்டிஆர் வரைக்கும். கேம் பிளேக்கு நல்லாவே ஸ்மூத்தாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். எங்கே ஒரு லேகோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே ஆகலை. ஒரு கேமிங் ஆளாக இருந்தீங்கனாலும் உங்களுக்கு இந்த ஃபோன் சூட்டபுளாக தான் இருக்கும். பட் ஆனால் நான் பெரிய அளவில் கேமெல்லாம் விளாட மாட்டேன். சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்காக இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். பட் நல்லாவே இருக்குது. நல்லா பெர்ஃபார்மன்ஸு லேகு இந்த மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாமே நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. அப்புறம் முக்கியமான விஷயம் இந்த மொத்தத்தில் இந்த சாஃப்ட்வேர் டிசைன் நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ஆண்ட்ராய்டில் இங்கிட்டு ஷிஃப்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும். அப்புறமேட்டு இதை யூஸ் பண்ணி பழகினதுக்கப்புறம் இதுதான் ரொம்ப கன்வீனியன்ஸாக நம்மளுக்கு தெரியும். ஏன்னா அந்த ஆப்போட இன்டக்ரேஷனு, அதே மாதிரி ஹோம் ஸ்க்ரீனு, இதெல்லாமே நல்லாவே டிசைன் பண்ணியிருக்காங்க ஆப்பிள். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி தெரிஞ்சாலும் அப்புறம் யூஸ் பண்ணி பழகிட்டோம்னா இது ரொம்ப ஈஸியாக தான் எனக்கு தெரியுது. ஏன்னா நான் இப்போ ஃபஸ்ட் டைம் ஆப்பிள் யூஸரு. இவ்வளோ நாளாக நான் ஆண்ட்ராய்டில் இருந்து இப்போ வந்திருக்கேன். பட் ஆனால் எனக்கு அந்தளவுக்கு பெரிய பிரச்சனையாகவே தெரில. கொஞ்சம் நாளைக்கு அப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறமேட்டு மாறிடுச்சு. இப்போ நம்ம கேமரா சாம்பிள்ஸ் கொஞ்சம் பார்ப்போம். கொஞ்சம் வீடியோஸ் நான் எடுத்திருக்கேன். கேமராவோட கிளாரிட்டியும் அந்த பிக்சல்ஸோட டென்சிட்டி இதெல்லாமே பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
நெக்ஸ்ட்டு இதோட ஸ்லோ மோஷன். இப்போ இது வந்து நார்மலாக ப்ளே ஆகிற வீடியோ. இதை ஸ்லோ மோஷனில் பாருங்களேன் எவ்வளோ கிளியராக இருக்குன்னு. அதாவது எவ்வளோ ஸ்பீடாக வந்து ஃப்ளை பண்ணிக்கிட்டு இருந்த பட்டர்ஃப்ளை எவ்வளோ கிளியராக அந்த கிளாரிட்டி கொஞ்சம் கூட உடையாமல் ரொம்ப ஸ்லோவாக வந்து காட்டுது பாருங்கள். பிகாஸ் இது வந்து 4K 120 FPSல எடுத்த வீடியோ. ஸோ அதனால் நம்மளுக்கு கிளாரிட்டி கொஞ்சம் கூட குறைய மாட்டேங்குது. அதே மாதிரி அது ஒவ்வொரு ஃப்ளவர்லேயும் உள்ள அந்த தேனை வந்து எவ்வளோ க்ளீனாக நம்ம நேரில் பார்க்குறப்ப இது ரொம்ப ஸ்பீடான ஆக்ஷனு. பட் ஆனால் இந்த ஸ்லோ மோஷனில் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இது நிறைய இடத்துல ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு எனக்கு. நல்லாவே கிளியராக இருக்குது ஸ்லோ மோஷன் விஷயத்தில் உண்மையிலே பாராட்டி ஆகணும். பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் தான்.